Swami iti namini Namaste Saraswati Devi Gauravani Pracharini Nirvishesha Sunyavadi Pasyatyadesha Tarine Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivasari Gaur Bhakta-vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama Rama Hare Hare Krishna 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 Hare 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 Rama Rama Hare Hare Krishna 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 Hare 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 Rama Rama Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Jaya Prabhupada Prabhupada Jaya Prabhupada Jaya Prabhupada Prabhupada Srila Prabhupada Yamashvara Paramahamsa Parivacharya Sotara Sushima Bhaktivedanta Swami Prabhupada Ananta Koti Vaishnava Vindhikita Everybody found Acharya Prabhupada Yamashvara Paramahamsa Parivacharya Sotara Sushima Bhaktivedanta Swami Prabhupada Andhra Srimad Bhagavatam ki jai, Bhagavad Gita Unmaya Advaita ki jai. That I go Premanandi Hari all glories to Asama Devika, all glories to Asama Devika, all glories to Sri Guru Parameshwara Prabhupada ki jai. Hare Krishna. Hare Krishna Prabhu. Hare Krishna. மாலை வணக்கங்கள். எத்தனாவது வசனம் பார்க்கணும்? ஸ்லோகா பிரபு 28. ஏழாவது அத்தியாயம் 28வது ஸ்லோகம். இருபத்தி எட்டு.
ஏஷம் துவ அந்தகதம் பாபம் ஞானனாம் புண்ணிய கர்மனாம் தே துவந்த மோக நிர்முக்த பஜந்தே மாம் திருத்தவர்த்தா. இது ஒரு நல்ல வசனம். மொழிபெயர் படி. முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு எவர்களது பாவ விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதோ, எவர்கள் மயக்கத்தின் இருமையிலிருந்து பூரணமாக விடுபட்டுள்ளார்களோ, அவர்களே எனது பக்தி தொண்டில் மன உறுதியுடன் ஈடுபடுவர். பொருளுரையும் படிங்க. திவ்யமான நிலைக்கு ஏற்றம் பெற தகுதி வாய்ந்தவர்களை இந்த ஸ்லோகம் சுட்டிக்காட்டுகிறது. பாவிகள், நாத்திகர்கள், முட்டாள்கள் மற்றும் வஞ்சகர்களுக்கு விருப்பு வெறுப்பின் இருமையை கடப்பது மிகவும் கடினம். அறநெறியை பயிற்சி செய்து வாழ்வை கழிப்பவர்கள் புண்ணியம் செய்தவர்கள். பாவ விளைவுகளை வென்றவர்கள் ஆகியோர் மட்டுமே பக்தி தொண்டினை ஏற்று படிப்படியாக பரமபுருஷ பகவானை பற்றிய தூய ஞானத்தினை அடைய முடியும். ஆன்மீக தளத்தில் நிலை பெறுவதற்கான வழிமுறை இதுவே. இத்தகு ஏற்றம் தூய பக்தர்களின் தொடர்பினால் கிருஷ்ண உணர்வின் மூலம் சாத்தியமாகும். ஏனெனில் சிறந்த பக்தர்களின் சங்கத்தினால் மயக்கத்திலிருந்து விடுபட முடியும். ஸ்ரீமத் பாகவதத்தில் 5.52 கூறப்பட்டுள்ளபடி உண்மையிலேயே ஒருவன் முக்தியை விரும்பினால் அவன் பக்தர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். ஆனால் பௌதீகவாதிகளின் தொடர்பில் இருப்பவன் இருள் சூழ்ந்த இடத்தை நோக்கி செல்லும் பாதையில் உள்ளான். இவ்வுலகிலுள்ள கட்டுண்ட ஆத்மாக்களை மயக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காகவே பகவானின் அனைத்து பக்தர்களும் இப்பூவுலகில் பயணம் செய்கின்றனர். பரமபுருஷனுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவதே தங்களது ஸ்வரூப நிலை என்பதை மறந்திருப்பது கடவுளின் சட்டத்தை கடுமையாக மீறுவதாகும் என்பதை அருவவாதிகள் அறிவதில்லை. தனது ஸ்வரூப நிலையில் மீண்டும் நிலை பெறாத வரை முழுமுதல் கடவுளை புரிந்து கொள்வதோ மன உறுதியுடன் அவரது திவ்யமான அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபடுவதோ சாத்தியம் இல்லாததாகும். ஏஷாம் துவந்த மோகம் ஏஷம் துவ அந்தகதம் பாபம் ஞானனாம் புண்ணிய கர்மனாம் தே துவந்த மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திருத்தவிர்த்தா. மறுபிறவியிலும் இப்பிறவியிலும் புண்ணியம் செயல்களில் ஈடுபட்டு எவர்களது பாவ விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதோ, எவர்கள் மயக்கத்தின் இருமையிலிருந்து பூர்ணமாக விடுபட்டுள்ளார்களோ, அவர்களே எனது பக்தி தொண்டில் மன உறுதியுடன் ஈடுபடுவர். பக்தி தொண்டில் மன உறுதியுடன் ஈடுபடுபவர்களின் தகுதி என்ன? திவ்யமான நிலைக்கு ஏற்றம் பெற தகுதி வாய்ந்தவர்களை இப்பதம் சுட்டி காட்டுகிறது. தகுதி என்ன? யாராவது ஆன்சர் சொல்ல முடியுமா? திவ்யமான இருக்க வேண்டுமா? பக்தனாக இருக்க வேண்டும். அது உண்மை. என திவ்யமான நிலைக்கு ஏற்றம் பெற தகுதி வாய்ந்தவர்களை இப்பதம் சுட்டிக்காடு. சோ கிருஷ்ணர் என்ன தகுதி கேட்கிறாரு?
அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டிருக்கணும், அழிக்கப்படும். பாவங்களாம் ஒழிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஐ திங்க் பிரபு மன உறுதியுடன் இருக்க வேண்டும். மன உறுதியுடன் ஈடுபடுவர். மன உறுதியுடன் திருத்தவத்தானா ஒரு மன உறுதியுடன் ஈடுபடுவரின் பக்தியில் ஈடுபடுவரின் தகுதி என்ன? அவரில் நம்பிக்கை வேணும். நம்பிக்கை வேண்டும். பக்தியில் நம்பிக்கை எப்படி வரும்? ஒரு சங்கத்தின் மூலம் பிரபு. சங்கத்தின் மூலமாக நம்பிக்கை ஏற்படுகிறது. மறுபிறவியிலும் இப்பிறவியிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபடுவர்கள் பக்தி வருவது சுலபம் அப்படின்றாங்க. ஏற்கனவே புண்ணியம் பண்ணவர்கள் பக்திக்கு வருவாங்கன்னு யார் சொன்னா? சகோதரர் 4 விதமான மக்கள் என்னுடன் பக்தி தொண்டுக்கு வருவார்கள் அப்படின்னு யார் சொன்னா? கிருஷ்ணா. கிருஷ்ணர் சொல்றாரு. கரெக்டா? எஸ். சுக்கிருத்தனார் அப்படின்றார். புண்ணிய செயல்களை செய்தவர்கள் 4 விதமான மக்கள் என்னை பக்தி தொண்டுவதற்காக வருகிறார்கள். அப்ப புண்ணியம் செஞ்சாதான் பக்தி வர முடியுமா? இதுதான் கேள்வி. புண்ணியன்றது என்னது? யாரா விளக்கம் கொடுங்க. புண்ணியத்துக்கான விளக்கம் கொடுங்க. ஐ திங்க் பிரபு புண்ணியங்கிறது கிணறு தோன்றது, கஷ்டப்படுறாங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறது. அந்த புண்ணியம் பண்றதுனால என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கம் கிடைக்கும். கரெக்ட். புண்ணியம் பண்றதுனால நல்ல பிறப்பு, பௌதீக ரீதியாக தன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு அந்த புண்ணியம் பண்றதுக்கு கிடைக்கும். அந்த புண்ணியம் பண்றதுனால அனுபவிக்கணும். கரெக்ட். அப்ப புண்ணியம் பண்ணவங்க தான் பக்தி வர முடியுமா? இந்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஏஷம் அந்தகத்தம் பாப்பம். அந்தகத்தம்னா கத்தம்னா முடிந்தது, அந்தனா எண்டு. எல்லா பாவ செயல்களை முடித்துவிடும் ஞானவான் புண்ணிய கர்மனாம்னா ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னா செயல்கள். புண்ணிய கரம்னா புண்ணிய செயல்கள். எவன் ஒருவன் புண்ணிய செயல்களை பண்ணியிருப்பானோ அவன் எல்லா பாவத்தையும் அழித்து விட்டு துவந்த மோக நிர்முக்தனா லிபரேஷன் இல்லைன்னா வெளிவருது. எதுல இருந்து? துவந்த மோகம்னா துவந்தம். இந்த உலகத்துல இருக்க பௌதிக உலகத்தின் ஒரு குணம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குணம், ஒரு அடையாளம் பாத்தீங்கன்னா துவந்தம்னா இந்த உலகத்தை 2ஆ பிரிக்கலாம். எல்லாமே 2ஆ பிரிக்கலாம். ஏழை பணக்காரன், அழகு இல்ல, ஆண் பெண். சோ எப்பெல்லாம் துவந்தம் அதிகமா இருக்கிறதோ அப்பெல்லாம் மனித உடல் ரீதியான உணர்வு நம்ம இதயத்தில் அதிகமாக ஆழ்ந்திருப்பதுன்னு அர்த்தம். ஏன்னா ஆத்ம ரீதியாக துவந்தம் கிடையாது, பௌதீக ரீதியமாக மட்டுமே துவந்தம் உள்ளது. இந்த உலகத்தின் ஒரு அடையாளம், ஒரு குணம் என்னன்னா துவந்தம், வேற்றுமை, கீழ் மேல, பகல் இரவு. சோ இந்த துவந்த மோகம், இது ஒரு மோகம். நம்ம பாக்குறோம் உடல் ரீதியாக அந்த துவந்தத்தை பாக்குறோம். நீ கருப்பா இருக்க, நீ வெள்ளையா இருக்க, நீ அழகா இருக்க, நீ அசிங்கமா இருக்க, நீ பணக்காரன் ஏழை,
நீ மேல் ஜாதி, நீ கீழ் ஜாதி. சோ இந்த மாதிரி துவந்தத்தின் சூழ்ச்சியின் காரணமாக மோகத்தை உருவாக்கப்பட்டுள்ள அந்த சூழ்நிலையில் இந்த பௌதிக உலகத்தில் ஒரு கட்டுண்ட ஆத்மா மாட்டிக்கொண்டிருக்கு. ஆனா அதை விட்டு வெளியே வரணும். எதை? துவந்த மோகம் நிர்முக்தம் கிருஷ்ணர் சொல்றாரு. அப்ப ஒருத்தன் பக்தி நல்லா பண்ணலாம். அதை நாம 5வது அத்தியாயத்திலும் பார்த்துருக்கோம். பிராமணே ஹனி ஹஸ்தவி சுனிச்சைவ சுபாகச்ச பண்டித தர்ம சமதர்ஷனா. ஒரு பண்டிட் அதாவது ஒரு மேதாவை எப்படி இந்த உலகத்தை பார்க்கிறான்னா, ஒரு 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 யானை, ஒரு பசு, ஒரு நாயை தின்பவன், ஒரு பிராமணன், அனைவரும் ஒரே ரீதியான தகுதியில பாக்குறாங்க. அதாவது சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம் எல்லாம் பார்க்காம ஒரே ரீதியான பார்வை, சமதர்ஷனா. இங்க என்ன கிருஷ்ணர் சொல்றாரு? புண்ணிய கர்மணம் புண்ணியம் பண்ணியிருந்தா பக்தி பண்ணலாம் அப்படின்றாரு. அப்போ புண்ணியம் தேவையா பக்திக்கு? கிருஷ்ணன் முன்னாடி அதான் சொல்லியிருக்காரு. ஜன சுக்ரித்தனோ அர்ஜுனா. என்ன கரெக்ட்? அர்த்தோ அர்த்தாத்தி ஜிக்னாசு என்ன மாதாஜி? மயக்கத்தில் இருமையிலிருந்து பூர்ணமாக விடுபட வேணும். மயக்கத்தின் இருமையிலிருந்து பூர்ணமாக விடுபட வேண்டும். கண்டிப்பா அது பக்தி பண்ணாதான் பண்ண முடியும். இந்த அத்தியாயத்துல ஒரு வசனம் சொல்றாரு கிருஷ்ணர், 7:14. கரெக்டுங்களா? தெய்வி ஏசு குணமாயி மமமாயா துரத்தையா மாமேவையி பிரபத்தியந்தே மாயம் ஏத்தம் தரந்திதே. கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த மாயை ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை நீங்க விடுவிக்கணும். அதை விட்டு வெளியே வரணும்னா நீ என்னிடம் சரணடையணும். அப்பதான் அது விடுவிக்க முடியும். இல்லைன்னா தனியாலாம் போராட முடியாது. கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா இங்க இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? புண்ணியம்ன்றது ஒரு பௌதிகமான ஒரு விஷயம். பக்தின்றது பொதுவானது. எந்த ஒரு பௌதிக காரணமும் பக்தி தேவையில்லை. பக்திக்கு எந்த ஒரு பௌதிக காரணமும் தேவையில்லை. அப்ப இருக்கையில எப்படி இந்த புண்ணியம் உதவுது அப்படின்றத பார்க்க போறோம். இங்க என்ன கிருஷ்ணர் சொல்றாருன்னா, மறுபிறவிலும் இப்பிறவிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு எவர்களது பாவ விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதோ, எவர்கள் மயக்கத்தின் இருமையிலிருந்து பூர்ணமாக விடுபட்டுள்ளார்களோ அவர்களே எனது பக்தி தொண்டில் மன உறுதியுடன் ஈடுபடுவர். இங்க திவ்யமான நிலைக்கு ஏற்றம் பெற தகுதி வாய்ந்தவர்களை இப்பதம் சுட்டி காட்டுகிறது. ஓகே, சூப்பர். அந்த புண்ணியத்தை அப்படியே வைங்க. இங்க என்ன போட்டிருக்காங்க பாருங்க. இவ்வுலகில் உள்ள கட்டுண்ட ஆத்மாக்களை இந்த லைன் பாருங்க. இவ்வுலகில் உள்ள கட்டுண்ட ஆத்மாக்களை மயக்கத்தில் இருந்து விடுவிப்பதற்காகவே பகவானின் அனைத்து பக்தர்களும் இப்பூவுலகில் பயணம் செய்கின்றனர். தூய பக்தர்களின் காரணம் என்ன? இந்த உலகத்தில் அவதரிக்கும் தூய பக்தர்களின் காரணம் என்ன? இதுவே காரணம். என்ன காரணம்? இவ்வுலகில் உள்ள கட்டுண்ட ஆத்மாக்களை, அதாவது என்னையும் என்ன போல மக்களுக்கு அந்த மயக்கம், அந்த மோகம், துவந்த மோகத்திலிருந்து விடுவிப்பதற்காகவே பகவானின் அனைத்து பக்தர்களும் இப்பூவுலகில் பயணம் செய்கின்றனர். சோ எப்படி இதுதான் பாயிண்ட். இதுதான் நம்ம நான் வச்சுக்கணும். எப்படி ஒருத்தன் பக்தி நல்லா பண்ண முடியும்? எப்படி பக்தி மன உறுதியுடன் பண்ண முடியும்னா, தூய பக்தர்களின் சங்கம் தேவை. அந்த தூய பக்தர்களின் சங்கம் எப்படி கிடைக்கும்னா, எவன் ஒருவன் புண்ணியம் பண்ணியிருக்கிறானோ அவனுக்கு அது சுலபமாக கிடைக்கும். புரியுதுங்களா? புண்ணியத்தினால பக்தி வர்றது கிடையாது. ஆனா அந்த புண்ணியத்தினால நம்மளுக்கு ஒரு
ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர். இந்த புண்ணியம் பண்றதுனால என்ன ஆகும்னா, நம்ம இதயத்துல ஒரு சாதுக்களோட இல்லைன்னா வந்து ஒரு பக்தர்களின் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு ஹம்பிள் நேச்சர் நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து எதிர்த்து பேச மாட்டோம், எதிர்த்து ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அட்ராக்டிவ் நம்மளுக்கு வந்து சாது மேல கிடைக்கும். அந்த ஒரு புண்ணியம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா புண்ணியமே வந்து பக்தி தொண்டுல மன உறுதியுடன் ஈடுபடுவதான இது கிடையாது. அந்த புண்ணியத்தினால நம்மளுக்கு வந்து தூய பக்தர்களின் சங்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா புண்ணியம் பண்ணா அவங்க கோயிலுக்கு போவாங்க, குளம் வெட்டுவாங்க, நல்லது பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கோயிலுக்கோ இல்லைன்னா வந்து தீர்த்த யாத்திராவோ எங்கேயோ போகும்போது அப்போ வந்து சாதுக்களை மீட் பண்ணுவாங்க. ஸோ பிரபுபாதோட அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா, டெய்லி இல்லைன்னா வந்து வாரத்துக்கு ரொம்ப நாள் டெய்லி வந்து ரோட்ல எந்த ஒரு சாது இல்லைன்னா எந்த ஒரு பக்தர் போனாலும் வீட்டுக்கு கூட்டு வந்துருவார். வீட்டுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு போடுவார். ஸோ இதை வந்து பிரபுபாத் நிறைய வாட்டி பார்த்திருக்காரு. ஸோ நிறைய வாட்டி இதை பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து என்னன்னா, அவருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் இம்ப்ரெஷன். ஓகே, எப்படி வந்து ஒரு பக்தனை ட்ரீட் பண்ணும், எப்படி வந்து ஒரு சாதுவை ட்ரீட் பண்ணும் அப்படின்றது ஒரு மனப்பக்குவமா இருந்தது. அவர் வளர்ந்து வரும் பொழுது என்ன ஆகுது, ஒரு கட்டத்துல வந்து ஒருத்தர் ஃப்ரெண்டு கூப்பிடுறாரு, வாப்பா ஒரு சாது இருக்காரு போய் பார்க்கலான்னு. ஆனா பிரபுபாதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல நான் வரலன்றாரு. அவர் சொல்ல இல்ல பாப்பா பார்க்கலாம் அப்படின்னு. அப்படி போய் சின்ன வயசுலயே அந்த பழக்கம் இருக்கனால அப்படி போய் மீட் பண்ணதுதான் அவரோட குரு. சோ இவ்வுலகில் உள்ள கட்டுண்ட ஆத்மாக்களை மயக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக பகவானின் அனைத்து பக்தர்களும் இப்பூவுலகில் பயணம் செய்கின்றனர். இதுதான் அவங்களோட நோக்கம். அதாவது ஜெயில வந்து 2 வகையான மக்களை பார்க்கலாம். ஜெயில 2 வகை. ஒண்ணு தப்பான காரியத்தை பண்ணதுனால கம்பல்சரியா ஜெயிலுக்குள்ள போட்டு அவங்கள சித்திரவதை பண்ற ஒரு கும்பல். இன்னொன்னு ஜெயில அந்த மாதிரியான மக்களை வந்து சரி மேம்படுத்தணும், அவங்கள வந்து வெளியெடுத்துறதுக்கான நல்ல குணங்களை சொல்லி தரணும். அந்த ஜெயிலரோ அந்த ஸ்டாஃபோ அவங்கெல்லாம் வந்து தப்பு செஞ்சு வரல, அவங்க அந்த ஜெயில இருக்க மக்களை வந்து பாதுகாக்கவும் அவங்கள வந்து மேம்படுத்தவும் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக அவங்க விருப்பப்பட்டு வர்றது. ஒண்ணு விருப்பத்துக்கு மாறாக ஜெயில அனுப்புறது, இன்னொன்னு விருப்பப்பட்டு ஜெயிலுக்குள்ள வர்றது. சோ இந்த உலகத்துல வந்து கட்டுண்ட ஆத்மாக்கள் பாத்தீங்கன்னா அது வந்து விருப்பப்பட்டு வர்றதில்ல, திணைக்கப்படுகிறது, ஃபோர்ஸ்ஃபுல். நம்ம வந்து எந்த இடத்துல பிறக்கணும், எப்படி பிறக்கணும், எந்த உடல் பாகத்துல பிறக்கணும், எந்த குடும்பத்துல பிறக்கணும், எப்படிப்பட்ட அறிவு வேணும், இதெல்லாம் நம்மளால தீர்மானிக்க முடியாது. கர்ம நேத்ரேன, தெய்வ கர்ம நேத்ரேன, அதாவது பகவானின் கண்களின் பார்வையினாலும் கர்மத்தின் விளைவினாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு உடல் கிடைக்கிறது. அது வந்து நம்மளால வந்து தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனா அதே உலகத்துல இந்த மாதிரியான ஆத்மாக்கள், எந்த மாதிரியான ஆத்மாக்கள், தூய பக்தர்கள் எதற்காக வருகிறார்கள், மயக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக. கட்டுண்ட ஆத்மாவை மயக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி வர்றதில்லை, விருப்பப்பட்டு வராங்க. அதுதான் வந்து கம்பேஷன், கருணை. கருணை உள்ளம் படைத்த தூய பக்தர்கள் இவ்வுலகில் பயணம் செய்கின்றனர். எதற்காக, சங்கம் கொடுத்ததற்காக. அந்த சங்கத்தினால் பக்தி ஏற்படுகிறது. அந்த சங்கத்தை பெறுவதற்கான குணம் என்ன, புண்ணியம் செஞ்சிருந்தா ரொம்ப சுலபம். புண்ணியம் செஞ்சிருந்தா அந்த கீழ் படிந்து போறது, அவங்க கிட்ட கேட்கறது, அவங்க கிட்ட பழகிறது, அவங்க கிட்ட கேள்விகளை எழுப்புவது, அவங்களுக்கு சேவை பண்றது, இதெல்லாம் சுலபமா இருக்கும். அந்த வகையினால வந்து பண்ணார். சோ பிரபுபாத் வந்து பாத்தீங்கன்னா விருந்தாவன்ல இருக்காரு, ஆனா அவர் வந்து யுஎஸ்க்கு போறாரு. ஏன் போறாரு, அவர் என்ன படிக்க போறாரா, இல்லைன்னா யாருன்னா நாடு கடத்துனாங்களா, இல்ல அகதியா அமுச்சு விட்டாங்க, இல்ல அவர் விருப்பப்பட்டு போறாரு. எதற்காக போறாரு, ஏன்னா அவர் விருப்பப்பட்டு போறாரு. 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 ஏன்னா
அந்த மாதிரியான உலகத்திலும் வந்து கட்டுண்ட ஆத்மாக்கள் நிறைய இருக்கின்றன. அவங்களையும் காப்பாற்றணும். அவங்களையும் வந்து இந்த மயக்கத்திலிருந்து விடுபட வேண்டும். ரஜகுணம் தமகுணம் என்ற இந்த மயக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக வற்புறுத்தியே இல்லாம விருப்பப்பட்டு 38 நாள் வந்து போட்ல ஸ்டீம்ஷிப்ல கார்கோ ஷிப்ல போய் காப்பாத்துறாரு. சோ அதுக்கு தேவையே இல்லை. அவர் அங்க போகணும், நியூயார்க்ல போகணும், பார்க்ல உட்காரணும், அந்த பேக் பேக்கர்ஸ்ல தங்கணும், நல்ல ஒரு நல்ல இடத்துல இல்லாம எல்லாம் போதைப் பொருள் அடிமையாக இருக்கின்ற அந்த சூழ்நிலையில தங்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா ஏன்னா அந்த அந்த ஆத்மாக்களையும் விடுவிக்க வேண்டும், அந்த ஆத்மாக்களையும் கிருஷ்ணரிடம் சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு விருப்பத்தினால தன்னைத்தானே வற்புறுத்தி போறாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த தூய பக்தரின் சங்கத்தினால் மாற்றம் ஏற்படுகிறது. அவங்க எதுவும் புண்ணியெல்லாம் காரணம் பண்ணல, அவங்க எதுவும் புண்ணியெல்லாம் பண்ணி கோயில் குளம் கட்டி அதெல்லாம் கிடையாது. ஆனா தூய பக்தரின் சங்கத்தினால பக்தி வந்து ரொம்ப பவர்ஃபுல். பக்தி வந்து எப்படின்னா சூரியன் மாதிரி. பக்தி வந்து சூரியன் மாதிரி. இந்த சூரியனோட தன்மை எப்படின்னா, ஏதாவது ஒரு சாக்கடை, ஏதாவது ஒரு அழுக்கான விஷயத்துல அந்த சூரியன் பட்டுதுன்னா அது சூரியன் கண்டாமினேஷன் ஆகாது, சூரியன் வந்து கெட்டு போகாது. ஆனா அந்த இடம் வந்து சுத்தரிக்கப்படும். அபாப்ப வித்தம். இது வந்து ஈசோபனிஷத்துல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது வந்து அதுக்கு ஒரு போட்டன்சி எப்படி இப்ப வந்து நம்ம ஒரு வெள்ளை துணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளை துணி வந்து ஒரு இடத்துல வந்து கரையா இருக்கு, அழுக்கா இருக்கு அப்படின்னா அந்த 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 அழுக்க துடைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த அழுக்கு வந்து அந்த இடத்துல இருந்து போயிடும். ஆனா அந்த அழுக்கு வந்து வெள்ளை துணியில வந்துடும். ஆனா பக்தி அப்படி கிடையாது. ஒரு தூய்மையா ஒரு அசுத்தமான இடத்துல எப்படி வெயில் படுகிறதோ அந்த வெயிலின் தன்மையினால அந்த அசுத்தம் போய்கிறது. அதனால வெயில் வந்து கெட்டு போச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெயில் வந்து ரொம்ப பவர்ஃபுல். சூரியன் கதிர்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அது வந்து எதுவும் கெடாது. அது போல இந்த பக்தி வந்து எந்த ஒரு இதயம் இருந்தாலும் சரி, அந்த இதயத்துல எவ்வளவுதான் வந்து தீமையும், எவ்வளவுதான் வந்து அந்த இதயத்துல வந்து ஒரு பாவமும், அந்த இதயத்துல வந்து என்னதான் ஒரு கெட்ட வாசனம் இருந்தாலும் கூட பக்தி என்ட்ராகும் போது என்ன ஆகும்னா அது வந்து தூய்மைப்படுத்துகிறது. அதுக்கு உதாரணம் நம்மளே பார்க்கலாம், நம்ம இதயத்தையே பார்க்கலாம். நம்ம எப்படி இருந்தோம், பக்தி எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி மாறணும். சோ நம்மளே நம்ம உதாரணம். சோ அது எப்படி வந்தது? அந்த சங்கத்தினால் வந்தது. அந்த சங்கம் யாரு? அந்த தூய பக்தர்கள் இவ்வுலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சங்கத்தை கொடுக்கறதுக்காக. சோ இந்த புண்ணிய காரணத்தினால், புண்ணியத்தினால் விளைவு என்ன ஆகும்னா அந்த சங்கத்தை நாடுவதற்கு சுலபமாக ஏற்படுகிறது. அந்த சங்கம் மூலமாக பக்தி வருகிறது. மேலும் மேலும் அந்த சங்கமும் அந்த சங்கத்தின் மூலம் கேட்கக்கூடிய அந்த சொற்பொழிவினாலும் மன உறுதியும் ஏற்படுகிறது. பிரபுஜி, சொல்லுங்க. பிரபுவாகர் இப்படி செய்ததும் ஒரு புண்ணிய செயல் தானே? எதுமா? அந்த துயருற்றோல போய் காப்பாற்றிய. யாரை காப்பாற்றுறது? புரியல. அந்த துயருற்றோர போய் காப்பாற்றி. ஆமா, அது வந்து ஒரு புண்ணிய செயல். அது புண்ணியம் இல்ல, அது வந்து மிகப்பெரிய புண்ணிய செயல். அது வந்து ஆன்மீக செயல். ஏன்னா புண்ணிய செயல்களின் விளைவு பாத்தீங்கன்னா உடல் ரீதியான நன்மைகள் கிடைக்கிறது. இந்த ஜென்மம் இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்துல கிடைக்குது. ஆனா ஆன்மீக ரீதியான செயல்களினால விளைவுகள் பாத்தீங்கன்னா உடல் கிடைக்காது. மறு ஜென்மத்துல உடல் கிடைக்காது. அதனால வந்து இது வந்து நம்ம வந்து எந்த உதவி வேணா பண்ணலாம். உதவி வந்து நம்ம ஒருத்தர் உதவினா நம்ம உதவி வேணா பண்ணலாம். 2 வகையான உதவி பண்ணலாம். ஒண்ணு பௌதீக சார்ந்த உதவி, இன்னொன்னு ஆன்மீக சார்ந்த உதவி. ஓகேங்களா? இந்த பௌதீக சார்ந்த உதவினா தற்காலிகமானது. நம்ம என்னதான் கொடுத்தாலும் அது பத்தாது, அது நிரந்தரம் கிடையாது. எண்ணிலாலும் வந்து அது தீர்ந்து போயிடும். இந்த ஆன்மீக உதவி பாத்தீங்கன்னா அது உன்னத அறிவு. அது வந்து டிரான்சென்டென்டல் நாலேஜ், உன்னத அறிவு. அது வந்து என்றும் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய அது ஒரு நன்மை. நன்றி நன்றி. வந்து அது பாகவத்துல என்ன சொல்றாங்கன்னா பர உபகார்னா வந்து ஹெல்ப் பண்றது. பர உபகார்னா மிக சிறந்த உதவி. மிக சிறந்த உதவி என்னன்னா ஒரு ஆத்மாவை தன் பகவான் கிருஷ்ணரிடம்
அந்த உறவை மேம்படுத்துவது, இல்லைன்னா வந்து அதை புதுப்பிப்பது. அதற்கான உதவிதான் மிகப்பெரிய உதவி. ஏன்னா அவனுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு துன்பமும் கிடையாதுல்ல. அந்த புண்ணியம் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். புண்ணியம் காரணத்தினால வந்து நம்மளுக்கு சங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இந்த வசனம், இந்த ஸ்லோகம், இந்த பதிவு? Prabhu, Yes. Hare Krishna. Prabhu, I just had a thought, not a question. So by doing punya, we can also attain the sattva guna, with the help of which we are situated in knowledge, and that also helps us for the progression of bhakti, or to reach bhakti, right? Right. But that's indirect. எதற்காக வந்து நம்ம அது மாதிரி டேஞ்சரஸான பார்த்து எதுக்காக இருக்க வேண்டும்? நம்ம புண்ணியம் இதுக்காண்டி நம்ம புண்ணியம் பண்ண தேவையில்லை. புண்ணியத்தினால பக்தி வந்துட்டோம், திருப்பி நம்ம புண்ணியம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நேரா பக்தி பண்ணணும். நான் வந்து ஓகே புண்ணியம் பண்ணா எனக்கு வந்து சத்துவகுணம் வரும், அந்த சத்துவகுணத்தினால வந்து நல்ல ஒரு சேர்க்கை இல்ல சங்கம் கிடைக்கும், அந்த சங்கத்தினால எனக்கு பக்தி கிடைக்கும். கரெக்ட் தான். அதற்காக நான் வந்து இப்ப சாண்டிங் பண்றேன், இப்ப பக்தி பண்றேன், நல்லா பண்றேன், நான் நாளைக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஹெல்ப் பண்ண போறேன், நாளைக்கு போயிட்டு நான் வந்து கிணறு வெட்ட போறேன், நாளைக்கு போயிட்டு நான் போயிட்டு இது பண்ணேன், ஏன்னா வந்து அப்படி பண்ணா எனக்கு புண்ணியம் கிடைக்கும். அதற்காக நம்ம வந்து மேற்படிப்ப நம்ம எடுக்க தேவையில்லை. சோ ஒரு பாதை 2 பாதைகள் முடிவு என்னன்னு நம்மளுக்கு தெரியும் பொழுது, நம்ம வந்து ஏற்கனவே நல்ல ஃபாஸ்டான பாதையில தான் இருக்கும். அதுல இருந்து வெளியே வந்து திருப்பி நம்ம சுழற்றி போய் மூக்க தொட தேவையில்லை. நம்மளுக்கு இப்ப சங்கம் கிடைச்சிருக்கு, புத்தகம் கிடைச்சிருக்கு, உண்மை சங்கம், கிருஷ்ணரோட சங்கம், அவரோட வாணி மூலமாக சங்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறோம். பிரபுபாதோட பொருளுரை மூலமாக அவரோட சங்கம் கிடைக்கிறது. புத்தகம் மூலமாக, வாணி மூலமாக, லெக்சர் மூலமாக, அதுக்கப்புறம் கோயில்ல போன டிடிஸ் இருக்காங்க, அப்புறம் சாப்பாடு, பிரசாதம், எவ்வளவு சங்கம் இருக்கு. நம்ம அதை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து மேலும் உயர்ந்து வர வேண்டும். இல்ல, my question is, because of sattva guna is it possible to develop bhakti, or it's not? No. Bhakti is independent. Okay. Sattva guna will, it's like a springboard. It will help you to achieve faster. Okay. Okay. Sattva guna is help you to achieve faster, but doesn't mean that sattva guna people only can come to bhakti. No, not that. Anyone can come bhakti by association, but if you are in sattva guna, that will make the association conducive. You will become submissive. You want to go to gathering. You will sit in one place. You will not be restless. You can able to hear the lecture. So இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ். சத்துவ குணத்தினால உங்களுக்கு வந்து அறிவை நீங்க வந்து ஒரு அறிவை வளர்த்துக்கணும்னா சத்துவ குணத்துல இருந்தாதான் அறிவை வளர்த்துக்க முடியும். நீங்க கிளாஸ் ரூம்ல இருக்கீங்க, 50 பசங்க இருக்காங்க, டீச்சர் நடத்துறாங்க, எந்த பசங்களுக்கு புரியும்? யாரு உன்னிப்பா கவனிச்சு அந்த கிளாஸ்ல வந்து அந்த நேரத்துல எப்படி பிரசண்டா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் புரியும். என்னதான் 50 பேர் கிளாஸ்ல இருந்தாலும் அதுல 30 பேர் ஏதாவது வேற ஏதாவது பார்த்துருப்பான், போரம் பார்த்துருப்பான், ஏதாவது பண்ணிருப்பான், தூங்கிட்டு இருப்பான். தூங்கி இருந்தா தமகுணம், வேற ஏதாவது பண்ணியிருந்தா ரஜகுணம். அதுல எல்லாம் ஒண்ணும் புரியாது. அறிவு எங்க நம்மளுக்கு கிடைக்கும்? அறிவை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னா சத்துவ குணத்துல இருந்தா மட்டும்தான் அறிவை வளர்த்துக்க முடியும். சோ அதனால வந்து சங்கத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து புண்ணிய காரியம் பல பிரிவுகளும் இந்த பிறவிலும் நிறைய புண்ணிய காரியங்களை செய்திருந்தால் அதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பிரபு, எனக்கு ஒரு கொஸ்டின் பிரபு. ஹரிஷ்ண பிரபு, இப்போ சொல்றாங்க கிணறு வெட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறதெல்லாம் புண்ணியம். இப்போ நம்ம போறோம், இப்போ ஒருத்தவங்க வந்து டொனேஷன் கேட்கறாங்க, இந்த மாதிரி ஸ்கூல் கட்ட வேண்டியிருக்குங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டியிருக்குன்னு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இப்போ நம்ம பணம் கொடுத்தோம்னா அது புண்ணியமா போயிடும், ஏதோ ஹெல்ப் பண்ணோம் புண்ணியம் போயிடும். ஆனா அதை வந்து நம்ம இது வந்து அதை பக்தி ஆக்கணும்னா நம்ம சொல்லாமா, இந்த கிருஷ்ண பகவான் வந்து அவர் மூலமா நான் வந்து இந்த
இந்தாங்க ஒரு 1000 rupees கொடுக்குறேன் அப்படின்னு டொனேஷன் அப்படி சொல்லி கொடுக்கலாம்னா கொடுத்தோம்னா அது வந்து அது ஏன்னா அது டிரான்சிடென்டலா போயிருமா இல்லாட்டி அது புண்ணியத்துல விழுகுமா பிரபு அது? அதுவும் வந்து புண்ணியம் தான் வரும். அப்படியா? அதுவும் புண்ணியம் தான் வரும். ஏன்னா வந்து அவங்க யூஸ் பண்றது வந்து கிருஷ்ணாக்கு யூஸ் பண்ணாத வரைக்கும் அது பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படிங்களா? கரெக்ட். ஆமா ஆமா. அது எப்படி ஓகே. அது நீங்க அப்படி ஆன்மீகமா மாத்தணும்னா பிரசாதம் கொடுக்கலாம் எல்லா குழந்தைங்களுக்கும், இல்ல பகவத்கீதா புக்கு கொடுக்கலாம், ஸ்பான்சர் பண்ணலாம், இல்ல எல்லா குழந்தைங்களும் கோயிலுக்கு வர சொல்லலாம், இல்ல கீர்த்தன் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது வந்து கிருஷ்ண நாமம் இல்லைன்னா கிருஷ்ணரின் சப்தம், கிருஷ்ண பாரஃபெர்னாலியா ஏதாவது இன்க்ளூட் ஆயிடும். நம்ம காசு வந்து என்னதான் நல்ல எண்ணத்துல கொடுத்தாலும் அது வந்து நமக்கு தெரியாம தான் என்ன நடக்குன்னு தெரியாது. என்னெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஓகே, நல்லா அதை பயன்படுத்துவாங்களான்றது நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்ம கோயில் போனா அந்த பிச்சைக்காரங்க இருப்பாங்க, பணம் கேக்குறாங்க, 10 ரூபாய். நான் இந்தியாலும் போனாலும் நிறைய பேர் இருப்பாங்க, காசு கேட்பாங்க. நான் யூஸ்வலா என்ன சொல்லுவேன்னா, இப்ப கோயில்னா நான் பிரசாதம் வாங்கி தரேன், சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்பேன். அவங்க யூஸ்வலா வந்து சாப்பாடு காசு எது கேட்பாங்கன்னா சாப்பிடலன்னு, சாப்பிடல எனக்கு காசு கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து காசு சாப்பிட போறது இல்ல, காசை வச்சு சாப்பாடு வாங்கி தான் சாப்பிட போறாங்க. நம்ம வந்து அது கேட்கலாம், இந்த மாதிரி நான் வந்து பிரசாதம் வாங்கி தரேன் அப்படின்னு. இல்ல நம்ம வந்து சம்டைம் வந்து அவங்களுக்கு பிரசாதம் வேணா ஜூஸ் வேணும் அப்படின்னு. ஸோ ஏன்னா இந்த வாட்டி நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தேன். அப்போ வந்து நானு எங்க வீட்டுல எல்லாரும் வந்தோம். அப்போ வந்து ஜூஸ் சாப்பிட வந்தோம். சரி ஜூஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஜூஸ் சாப்பிடணும். அப்போ ஒரு வயசான அம்மா வந்தாங்க, இந்த மாதிரி வந்து காசு வேணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி காசுலாம் இல்லை, நான் வேணா ஒரு ஜூஸ் வாங்கி தரேன், சாப்பிடுறீங்களா அப்படின்னு. சரி அப்படின்னா ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். அவங்க ஜூஸ் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நான் என்ன ஜூஸ் இன்னும் வரல, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 3-4 பேர் வந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து எங்க மாமா வந்து என்ன இதுதான் நடக்கும், நீங்க வந்து இப்படி பண்ணனால எல்லாருமே வந்துட்டு காசு கேட்கல. ஸோ நான் வந்தாங்க, வந்தோடனே எனக்கு வந்து ஜூஸ் வாங்கி தந்தாங்க. அவங்க போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க போய் வேற அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க, அவங்க வந்து ஜூஸ். ஸோ நம்ம வந்து என்னதான் வந்து நம்ம நல்ல எண்ணத்துல பண்ணாலும் அதுக்கு முடிவே இல்லை. அதுதான் சொல்ல வரேன். அந்த நல்ல நம்ம புண்ணிய காரியம் பண்றோம் அப்படின்னு, ஏதோ நல்ல காரியம் பண்றோம் அப்படின்னு அதுக்கு முடிவே இல்லையே. அப்போ கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா மக்களுக்கும் தரத்தினருக்கும் நம்ம ஜூஸ் வாங்கிட்டே கொடுத்துட்டே இருந்தா முடிவு என்ன இருக்கு? அவங்க போய் இன்னொரு சொல்லுவாங்க. அதனால வந்து நம்ம வந்து நம்மளோட உதவி வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா கிருஷ்ணருக்கு தெரியும். நம்ம பக்தி தொண்டு வந்து அவங்களுக்கே தெரியாம பண்ணது தானே அந்த புண்ணிய காரியம், பக்தி புண்ணியம். ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு பணம் அவங்க இதுல தட்டுல போட்டோம்னா அது 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 என்ன சார் அப்படி சொல்லலாம், அது அக்கௌண்டபிள் ஆகாது, அது வந்து புண்ணியத்துல போயிடும். ஆமா. இப்ப வந்து அதாவது வந்து ஒரு புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாமிசம் சாப்பிடறாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து கேட்கல, இருக்கிறதுனால நான் சாப்பிடுறேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கறிக்காரனை நிறுத்த சொல்லணும், அவன் கட் பண்றதுனால தான் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு. அதனால எனக்கு பாவம் கிடையாது, அவனுக்கு தான் பாவம் அப்படின்னு. அந்த கறிக்காரன் நீ கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்டா கறி கட்டுற, கட் பண்ணாத, இது வந்து அவன் என்ன சொல்லுவானா, நான்லாம் கட்டல சாமி, மக்கள் வந்து கேக்குறாங்க, நான் என்ன பண்ண சொல்றீங்க, அவங்க கேக்குறாங்க அதனால நான் கட் பண்றேன், சோ அவங்கள நிறுத்த சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஆனா புராணத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா 6 வகையான மக்களுக்கும் பாவம் போய் சேருன்ற. ஆமா, டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆமா, 6 வகையான மக்களுக்கும் பாவம். யார் யாரு? கறிய வந்து அதாவது வந்து அந்த மிருகத்தை வந்து கட் பண்றது, இல்ல சாப்பிடுறது, அதுக்கப்புறம் வந்து அதை குக் பண்றது, அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்போர்ட் பண்றது, அதுக்கப்புறம் அதை சாப்பிடுறது, அதுக்கப்புறம் அதை கழுவுறது, இந்த மாதிரி 6 வகையான மக்கள் அந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனா பாவம் போய் சேரணும்னு புராணத்துல போட்டது. சோ நம்ம வந்து சொல்ல முடியாது, ஓ நான் வந்து கொலை பண்ணல, நான் வந்து சின்ன பீஸ் தாங்க சாப்பிட்டேன், எவ்வளவு பெரிய மாடு அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு சின்ன பீஸ் தான் சாப்பிட்டேன். சின்ன பீஸோ ஒரு துளி விஷமும் விஷம் தான், ஒரு குடம் விஷமும் விஷம் தான்.
நம்ம சொல்ல மாட்டாங்களா, நம்ம இந்த ஒரே ஒரு துளி விஷம் சாப்பிட்டுக்க, ஒரு குடம் சாப்பிட்டா தான் செத்துருவேன், இந்த ஒரு துளி விஷம் சாப்பிடுறியா அப்படின்னு நம்ம ஒத்துப்போமா? ஒத்துக்க மாட்டோம். அதனால வந்து நம்ம வந்து இந்த மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷன்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. பௌதிக அந்த 1 - 1 0 நான் ஒரு வாட்டி புண்ணியம் பண்ணேன், சனிக்கிழமை போயிட்டு சாமி கும்பிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை கட்டுக்கட்டுன்னு கட்டிட்டேன், மண்டே வந்து என் பேலன்ஸ் 0 அப்படி கிடையாது. இந்த மாதிரி டேலிலாம் ஒர்க் அவுட் ஆகாது. உனக்கு சனிக்கிழமை என்ன புண்ணியமோ அதுக்கான புண்ணிய செயல்கள் வரும், ஞாயிற்றுக்கிழமை என்ன பாவ செயலமோ அதுக்கான பாவ செயலும் வரும். கரெக்ட். அதே மாதிரி நம்ம சொல்லணும், நான் ஒண்ணு அதாவது வந்து நம்ம கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, ஒரு ஆளு வந்து 10 கொலை பண்ணாலும் ஒரே தூக்கு தான், ஒருத்தனை கொலை பண்ணாலும் ஒரே தூக்கு தான். சோ இந்த பௌதிக லா வந்து வேற மாதிரி. ஆனா வந்து ஆன்மீகத்துல வந்து இப்ப வந்து ஜட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது வந்து ஆத்மாங்கன்னா 10 கொலை பண்ணா 10 பிறவி எடுத்து 10 வாட்டி சாகணும். சோ எல்லாம் வந்து அந்த கியூமுலேட்டிவா வராது. கரெக்ட். அதே மாதிரி இப்ப வந்து இப்ப கேள்வி பாத்தீங்கன்னா யார் கேள்வி கேட்டிருக்காங்க, இப்ப வந்து நம்ம வந்து ஒரு நிர்வாகத்துல ஒரு காசை நம்ம டொனேட் பண்றோம், அந்த நிர்வாகம் வந்து தப்பான செயலுக்கு பயன்படுத்துறாங்க. என்னதான் அந்த நிர்வாகம் வந்து நல்ல காரியம் பண்ற நிர்வாகம் இருந்தாலும், சப்போஸ் அந்த நிர்வாகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிர்வாகம் வந்து மக்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கு சாப்பாடு போடுற நிர்வாகம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நம்ம கொடுக்குற காசுல மாமிசத்தை டொனேஷனா போறாங்க. அப்ப அது என்ன ஆகும்? நமக்கு ஒரு பாட்டு அதுல நமக்கு ஒரு இது ஆயிடும். ஆமா, அது பாவ காரியம். என்னதான் வந்து சாப்பாடு வந்து உணவு வந்து கொடுத்தாலும் அது வந்து நன்மையா வராது. நம்ம நினைப்போம், ஓ அது வந்து சேரிட்டி இன் இக்னோரன்ஸ். அதாவது வந்து ஒரு மது பாட்டில வாங்கி நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம், இந்தடா சாப்பிடுற நல்லாடா போடா அப்படின்னு, தான பிரபுவே அப்படின்னு சொல்றான். சோ அதனால வந்து நம்ம கொடுக்கறது வந்து மனப்பான்மை இருந்தாலும் கூட அந்த நோக்கம், அதோட விளைவு இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணும். நம்ம கொடுக்குற மனப்பான்மை இருக்கு, அதுவே பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க வர்றதுக்கான வரமாட்டாங்க, நான் வந்து தரணும் அப்படின்ற மாதிரி. ஆனா பிரபு சாரி, அந்த ஹிந்து கோயில் வழியா போயேக்க பிச்சை அவங்க சொல்லுவாங்க, போயேக்கெல்லாம் பிச்சை போடணும், வரைக்க அந்த பிச்சை போட்டா அந்த புண்ணியம் போய் அவங்களோட பாவங்களுக்கு வந்துடும். அவ்வளவு தூரம் உண்மை தெரியாது எனக்கு. ஆனா சொல்லி அதற்கான வந்து சாஸ்திர பிரமாணம் கிடையாது. அப்படின்னா சாஸ்திர பிரமாணம்னா இதை யார் உருவாக்குனது? இந்த மாதிரியான பாலிசி கான்செப்ட் இது வந்து எத்திக்ஸ்னுவாங்க. எத்திக்ஸ்னா வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து உருவாக்குன சட்டம். ஆமா, சில பேர் பிசினஸ் ஆகி வச்சிருக்காங்க, நாங்க எடுத்துட்டு போவோம், மற்றவங்க அப்படியே எடுத்துட்டு போறோம். ஆமா, சோ வந்து நம்ம என்னதான் வந்து நல்ல எண்ணத்துல காசு கொடுத்தாலும், இப்ப நம்ம கொடுக்குற காசுல வந்து அவன் வந்து ஏதோ ஒரு சிகரெட் ஏதோ ஒரு பீடி பிடிச்சாங்கன்னா நம்மளுக்கு தானே பாவம் வந்து சேரும். அதுக்காண்டி கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்ல, நம்ம வந்து அது கரெக்டா கொடுக்கணும். அவனுக்கு என்ன தேவை? அவனுக்கு வந்து சாப்பாடா பிரசாதம் கொடுக்கலாம், இல்ல புத்தகம் கொடுக்கலாம், இந்த பொடி அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் டிவோட்டி ஆயிருக்காங்க. புத்தகம் சின்ன புத்தகம் கொடுத்து அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டா அதுல பெரிய விஷயம் இருக்கும். சோ இப்ப வந்து ஏற்கனவே பண்ண விளைவுகள், பாவம், புண்ணியம் இதெல்லாம் வந்து பக்தி தொண்டு பண்றதுனால வந்து இதெல்லாம் வந்து விளைவு முடிஞ்சுவிடும். சோ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஓகே நம்மளால வந்து செயல் பண்ணாம இருக்க முடியாது, ஏதாவது ஒரு செயல் பண்ணியே ஆகணும். ஆனா நம்ம பண்ற செயலுக்கு கண்டிப்பா ஒரு விளைவு உண்டு. நல்ல செயலோ கெட்ட செயலோ அதற்கான ஈக்குவலான விளைவு நம்மள வந்து சேரும். வெரி குட். அப்ப என்ன பண்றது? சோ இதே நம்ம வந்து இப்படி பண்ண முடியாதுல்ல, ஒரு நாள் வந்து நல்ல செயல், ஒரு நாள் கெட்ட செயல். நம்மளுக்கு தெரியாமலே நிறைய விஷயம் நடக்குது. நம்ம வேலை பண்ற கம்பெனியே அவன் ப்ராஃபிட்டை வச்சு என்ன பண்றான் நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்மளுக்கு தெரியாது. என்னதான் ஒரு பெரிய நிர்வாகம், ஐடி நிர்வாகத்துல நான் வேலை பண்றேன், எனக்கெல்லாம் மாமிசம் ஒன்றும் கிடையாது, ஏன் வந்து நான் எங்க ஆபீஸ்லாம் வந்து கிளீன் அப்படின்லாம் அப்படி சொல்லலாம். அந்த ஆபீஸ்ல வர இன்கம் அவன் வந்து வேற ஏதாவது மெக்டானல்ட்ஸ், வேற ஏதாவது மீட் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணினா, ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டுருந்தானா, அப்ப நம்ம இன்டைரக்டா வேலை பண்ணணும். சோ அப்படின்ற போது எந்த ஒரு காரியமும் வந்து தூய்மையான காரியம் பௌதிக உலகத்துல சொல்லவே முடியாது.
உப்பு ஃபேக்டரியில வேலை பண்றவன் உப்பே படாது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே உப்பாதான் இருக்கும். சும்மா நம்ம உப்பு ஃபேக்டரி போயிட்டு வந்தாலே நம்ம ஷர்ட்டு கிட்டு எல்லாமே உப்பாதான் இருக்கும். அது போல இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஒரு கோட்டிங் வந்து சஃபரிங் துன்பம் இருந்துதான் ஆகும். அதுதான் கிருஷ்ணன் சொல்றாரு, துக்காலயம் அசாஸ்வதம். சோ வந்து நம்ம வந்து நிறுத்த முடியாது, செயலை நிறுத்த முடியாது. சோ கிருஷ்ணன் என்ன சொல்றான்னா, செயல் பண்ணு, அகாம செயல். அதாவது கர்மா, விகர்மா, அகர்மா. அகர்மா செயல்னா பக்தி தொண்டு. பக்தி தொண்டு பண்றதுனால என்னன்னா, நம்ம நினைப்போம் பக்தி தொண்டு பண்றதுனால வந்து இந்த பாவ காரியத்தோட விளைவுகள்லாம் அழிஞ்சு விடும். கரெக்ட். ஆனா அது கூட சேர்ந்து புண்ணிய காரிய விளைவுகளும் அழிஞ்சுடும். பக்தி தொண்டு பண்றதுனால நம்மளோட பேக் ஸ்டாக், நம்மளோட ஸ்டாக் இருக்கு பாத்தீங்களா, பாவம் புண்ணியம் அதோட விளைவு, அது மொத்தையும் ஒரு மூட்டையா கட்டி கொளுத்தி விட்டுருவாங்க. அவ்வளவுதான். சோ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு விளைவும் நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் வந்து முடிச்சிடும். நம்ம சொல்ல முடியாது, ஓ எனக்கு வந்து நான் நிறைய நல்லது பண்ணியிருக்கேன் அது மட்டும் வச்சுக்க, பாவத்துக்கு பண்ண அந்த இதை மட்டும் பரிகாரத்தை சொல். அப்படிதான் நம்ம கேட்போம். நம்ம வந்து ஜோசியம் போய் பார்க்கறோம், நம்ம வந்து ஏதோ குருக்குல போய் பார்க்கறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், அவர் சொல்றாரு, போன ஜென்மத்துல பாவத்தை பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கான பரிகாரம் தான். கோடீஸ்வரன் வந்து நம்ம போய் சொல்ல மாட்டான்ல, சார் நான் போன இதுல வந்து நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன், அதுதான் இந்த கோடீஸ்வரன் கோடி கோடியா இருக்கு, எப்படின்னாவது அதை எடுத்து விட்டுருங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் என்ன விருப்பம், நல்லது என்ன இருக்கோ அது வரட்டும், கெட்டதை எப்படி தவிர்க்கிறது அப்படிதான் யோசிக்கிறேன். ஆனா இந்த நல்லது கெட்டது பாத்தீங்கன்னா டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். ஏன்னா நல்லதும் சரி கெட்டதும் சரி இந்த பௌதிக உலகத்துல ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும். கரெக்டா? ஒரு விஷயம் நல்லதா இருந்தாலும் இந்த பௌதிக உலகத்துல ஒரு பிணைப்பை ஏற்படுகிறது, ஒரு விஷயம் கெட்டதுனாலும் இந்த பௌதிக உலகத்துல பிணைப்பை ஏற்படுகிறது. இந்த பக்தி தொண்டு என்ன பண்ணுனா இந்த பிணைப்பை முறித்து விடுகிறது. இந்த காயினை டாஸ் பண்ணிடும். இந்த காயினை டாஸ் பண்ண, எனக்கு நல்லதும் வேணாம் கெட்டதும் வேணாம், எனக்கு வந்து புண்ணியக்கான விளைவும் வேணாம் பாவத்துக்கான விளைவும் வேணாம். சோ அதனால பக்தி தொண்டுனால வந்து என்ன ஆகுதுன்னா முற்றிலுமாக அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு செயல், அதுதான் அகர்மா. சரி, ஓகே. இப்ப அடுத்த வசனம் பார்க்கலாம். இருபத்தி 29. ஜர மரண மோக்ஷய மாம் ஆசிரித யதந்தியே தே பிரம்ம தத் விது கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்ம சக்கிலம். மொழிபெயர்ப்பு. முதுமையில் இருந்தும் மரணத்தில் இருந்தும் விடுபட முயலும் அறிவுடையோர் பக்தி தொண்டின் மூலம் என்னிடம் அடைக்கலம் புகுகின்றனர். திவ்யமான செயல்களை பற்றிய அனைத்தையும் அறிவதால் அவர்கள் உண்மையில் பிரம்மனே. முதுமையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுபட முயலும் அறிவுடையோர் பக்தி தொண்டின் மூலம் என்னிடம் அடைக்கலம் புகுகின்றனர். பாத்தீங்களா, கிருஷ்ணன் நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் சொல்ல. ஏன்னா இந்த உலகத்துல வந்து சில விஷயத்தை தவிர்க்க முடியாது. முதுமையை தவிர்க்க முடியாது, மரணத்தை தவிர்க்க முடியாது, வியாதியை தவிர்க்க முடியாது, உடல் மாறுவதை தவிர்க்க முடியாது, உடல் அழிவதை தவிர்க்க முடியாது. ஏன்னா பௌதிகம் என்றால் மாற்றம் ஒன்றே உண்மை. பௌதிகம் என்றால் மாற்றம் மட்டுமே உண்மை. இந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயம் நிரந்தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றம், அதுதான் நிரந்தரம். உலகத்துல மாத்திக்கொண்டே இருக்கும். ஆனா மாறாத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆன்மா. சோ முதுமையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுபட முயலும் அறிவுடையோர் பக்தி தொண்டின் மூலம் என்னிடம் அடைக்கலம் புகின்றனர். திவ்யமான செயல்களை பற்றி அனைத்தையும் அறிவதால் அவர்கள் உண்மையில் பிரம்மனே. பிரம்மன்னா வந்து ஸ்பிரிட். பொருளுரை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கும்போது, பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவை இந்த ஜட உடலைத்தான் பாதிக்கின்றன, ஆன்மீக உடலை அல்ல. ஆன்மீக உடலுக்கு பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவை கிடையாது. எனவே ஆன்மீக உடலை பெற்று பரமபுருஷ பகவானின் தோழர்களில் ஒருவனான்
ஒருவனாக ஆகி நித்தியமான பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் உண்மையில் முக்தி பெற்றவன் ஆவான். நான் பிரம்மன், தன்னை பிரம்மனாக ஒருவன் உணர வேண்டும் என்று கூறப்படுகின்றது. வாழ்வின் இந்த பிரம்ம ஞானம் இந்த ஸ்லோகத்தின்படி பக்தி தொண்டிலும் உள்ளது. தூய பக்தர்கள் பிரம்மனின் தளத்தில் திவ்யமாக நிலை பெற்றுள்ளனர். மேலும் திவ்யமான செயல்கள் அனைத்தையும் அவர்கள் அறிவர். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவை இந்த ஜட உடலைத்தான் பாதிக்கின்றன, ஆன்மீக உடலை அல்ல. சோ இங்க பாத்தீங்கன்னா, முதுமையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுபட முயலும் அறிவுடையோர் பக்தி தொண்டின் மூலம் என்னிடம் அடைக்கலம் புகின்றனர். இதே மாதிரி நம்ம முன்னாடி இந்த அத்தியாயத்துல பார்த்தோம். பக்தி எதற்காக மக்கள் பக்தி எதற்காக செய்கிறார்கள்? எதற்காக மக்கள் பக்தி செய்கிறார்கள் இந்த அத்தியாயத்தின்படி? அந்த ஜன்ம விருத்தி ஜரா வியாதி பிறப்பு இறப்புல இருந்து வெளியில வரதுக்கு தான். ஐ திங்க் பிரபு பகவானை பற்றிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள. ஓகே, எதற்காக மக்கள் பக்தி தொண்டு செய்ய வருகிறார்கள்? பிறப்பு இறப்புல இருந்து வெளில வர்றதுக்கு தானே பிரபு. வர்றதுக்கு. ஓகே, கஷ்டத்துக்காக பிரபு. கஷ்டம். யார் சொன்னா? உபரிஷ். உபரிஷோட கஷ்டம். கரெக்ட். வேற என்ன? எந்த ஸ்லோகம்? பக்தி தொண்டு பண்றது 4 வகையான மக்கள் யாராரு? பக்தியை தேடி வருபவர்கள் 4 பேர் யாராரு? ஞானத்துக்காக, அறிவை வளர்த்துறதுக்காக கிருஷ்ணர் யாரு, கடவுள் யாரு அப்படின்றதுக்காண்டி பக்தி பண்ண வராங்க. கஷ்டம் இருக்கும்போது கஷ்டத்தை போகணும் அப்படின்றது பக்தி வராங்க. வேற பொன் பொருளை வேண்டுவோர், செல்வத்தை விரும்புவோர், பொன் பொருளை வேண்டுவோர் பக்திக்கு வராங்க. வேற இன்னொன்னு பூரணத்தின் ஞானத்தை. அது ஞானம் வந்துச்சு. இன்னொன்னு 7.16 4 விதமான மக்கள் என்னை நோக்கி வருகிறார்கள் பக்தி தொண்டு செய்வதற்காக. கேள்வியுடையோர். துயரம், செல்வத்தை விரும்புவோர், துயரத்தை நீக்குவதற்காக செல்வத்தை விரும்புவோர், கேள்வியுடையோர் மற்றும் ஞானத்தை வளர்த்துவது. சோ இவங்களோட நோக்கம் ஆன்மீகமா? முன்னாடி எதுக்கு பக்தி வந்ததுன்னு எல்லாரும் என்ன சொன்னீங்க? கிருஷ்ணரை நாடுவதற்காக, கிருஷ்ணரை வளர்த்துவது. ஆனா இவங்களோட நோக்கம் என்ன? நம்மளோட நோக்கம் என்ன? பக்தி தொண்டு வருவதோட நோக்கம் என்ன? ஆன்மீகமா? கேள்வி புரியுதா? அதாவது இந்த உலகத்துல இன்பத்தை தேடி பிரபு. இன்பத்தை தேடி. ஓகே, அவங்க 4 பேர் வராங்களே, அவங்களோட நோக்கம் ஆன்மீகமா? நோக்கம் பௌதிகத்தில் ஏற்படுகின்ற ஏதோ ஒரு பிரச்சனை தீர்வுக்காக ஆன்மீகத்தை நாடுகிறார்கள். அதுல தப்பில்லை. கிருஷ்ணர் அதான் சொல்றாரு, 4 விதமான மக்கள் என்னை வராங்க. ஆனா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, காசு வேணும், அது முடிஞ்சோடனே அவங்க திருப்பி போறதுக்கான வாய்ப்பு அதிகம். எனக்கு ஏதோ கஷ்டம், நான் கிருஷ்ணர்கிட்ட போய் வேண்டிக்கிறேன், கஷ்டம் போயிடுது, நான் திருப்பி கோயிலுக்கு போவேனா? போக மாட்டேன். அதான் கஷ்டம் இல்லையே. கஷ்டம் இருந்தா கோயிலுக்கு போவேன், கஷ்டம் இல்லைன்னா போக மாட்டேன். சோ இது ஒரு பௌதீக நோக்கத்துடன் செல்வது. அதுக்கப்புறம் அந்த சங்கம் மூலமாக, ஞானம் மூலமாக
கேள்வியுடையோர் கேள்வியிலிருந்து ஞானமும் ஆகலாம். அதே மாதிரி இந்த பாருங்க, இது வந்து 5வது மனிதன். இது வந்து இந்த வசனம் வந்து யாரை சுட்டி காட்டுதுன்னா, அவங்களுக்கு என்ன விருப்பம்னா கொஞ்சம் உயர்தர விருப்பம், கொஞ்சம் உயர்தர நோக்கம். என்ன நோக்கம்? எனக்கு பிறப்பு வேணாம், எனக்கு மரணத்துல இருந்து விடுபெடுக்க வேண்டும். அதுவும் பௌதிக விஷயம்தான். ஆன்மாக்கு தான் மரணமே இல்லை. எங்க நம்ம முதுமையில இருந்தும் இந்த முதுமை இருக்கே அப்பா கிருஷ்ணா, வயசே ஆகக்கூடாது கிருஷ்ணா, உன்ன மாதிரி எங்காவே இருக்கணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க. மரணத்திலிருந்து விடுபட முயலும் அறிவுடையோர் பக்தி தொண்டின் மூலம் என்னிடம் அடைக்கலம் புகின்றனர். சோ பக்தி எடுத்துப்பாங்க. எதுக்காக? எப்படினாவது இந்த மரணத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும், எப்படினாவது இந்த அதுதான் வந்து பக்தியின் குறிக்கோளா? பக்தியின் உண்மையான குறிக்கோள் என்ன? அந்யா அபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் அனுகூலியன கிருஷ்ண அனுசீலனம். அதாவது வந்து favorable disposition for the pleasure of the Krishna, engaging in the senses in the service of Krishna for his pleasure. அதுதான் பக்தி. எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், எனக்கு முக்தி கிடைக்குமா, எனக்கு வந்து மரணத்திலிருந்து விடுபட கிடைக்குமா, அதற்காண்டி நான் பக்தி பண்றேனா, இல்ல பக்தி பண்றதுனால வந்து கிருஷ்ணருக்கு இன்பம் கிடைக்குமா? இதுதான் வந்து விவாதம். சோ இங்க பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பௌதிக காரணத்திற்காக பக்தியை மேற்கொள்ளும் ஒரு மனிதன். என்ன சொல்றாரு கிருஷ்ணரு? பக்தி தொண்டின் மூலம் என்னிடம் அடைக்கலம். எதற்காக? அவங்களுக்கு மரணத்தில் இருந்தும் முதுமையில இருந்தும், அதாவது வந்து அவங்களுக்கு முக்தி தேவை. ஒருத்தருக்கு டிஸ்ட்ரெஸ், அதாவது வந்து துயரத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு வேணும். இன்னொன்னு வந்து செல்வம் வேணும். இன்னொன்னு வந்து கேள்விகளுக்கான விடை வேணும். அல்லது வந்து கிருஷ்ணருக்கான அறிவு வேணும். இது 5வது பாத்தீங்கன்னா முக்தி வேணும். எனக்கு முக்தி வேணும் கிருஷ்ணா, கிருஷ்ணா எனக்கு முக்தியை கொடுத்துரு. என்னதான் வந்து ஒரு அது பௌதிக நோக்கத்தை விட இது கொஞ்சம் ஆன்மீக நோக்கமா இருந்தாலும் கூட இதுவும் ஒரு வகையான ஆசைதான். இதுவும் ஒரு வகையான தேவைதான். ஓ எனக்கு இது தேவைப்படுது கிருஷ்ணா, நான் பக்தி வரேன், எப்படின்னா முக்தியை கொடுத்து. சோ திவ்யமான செயல்களை பற்றி அனைத்தையும் அறிவதால் அவர்கள் உண்மையில் பிரம்மனே. சோ கிருஷ்ணர் வந்து அதை பத்தி பேசக்கூடாது. அடுத்த வசனமும் வந்து ஒரு கேள்வி இருக்கு. சோ இந்த வசனமும் அடுத்த வரக்கூடிய ஸ்லோகம், இந்த 2 ஸ்லோகமும் பாத்தீங்கன்னா அடுத்த அத்தியாயத்துக்கான ஒரு ஃபவுண்டேஷன். ஏன்னா அடுத்த அத்தியாயத்துல வந்து ஸ்டார்டிங்ல அர்ஜுனர் கேள்வி கேட்க போறாரு. இங்க வந்து முக்தி வேண்டதுக்காண்டி கிருஷ்ணரை நாடுவது. சோ இதை பத்தி நம்ம மேலும் அடுத்த வாரத்துல பார்க்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். நம்ம பார்த்த வரைக்கும் கேள்வி நம்ம கொடுக்குற அந்த தியானத்துல வந்து ஒரு கோயிலுக்கு தானத்தை கொடுக்குறோம். அந்த தியானத்துல வந்து சரி தானமா கொடுக்குறோம். ஒரு கோயிலுக்கு தானம் கொடுக்குறோம். கோயில கட்டுவதற்காக தானத்தை கொடுக்குறோம். அந்த தானத்துல வந்து சிறு பகுதி வந்து பர்சனல் பர்பஸ், சுய உதவிக்காக செய்யறாங்கன்னா இதுதான் கேள்வி. வெல், I donate a big amount for temple construction, but the organization does not use my entirely of money for temple construction. Rather, use a small amount for it, for their personal purpose, which happens to be for a sinful work. Krishna. Then what happens to me? Will I be sinful too? Cause my eyes, I see that they have used my donation for temple itself. Very contradicting ஒரு விஷயம். Temple using money for sinful activity. It has to be, you need to see, but you need to know the example, or you have see temple
கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது வந்து ஒரு கட்டிடம், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு கட்டிடம் கட்டணும்னா நம்ம வெளி ஆளுகளை தான் வந்து யூஸ் பண்ணணும். அது வந்து நம்மளால வந்து தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. இன்ஜினியர், கொத்தனாரு, டிம்பரு, அதுக்கப்புறம் பிளம்பரு, எலக்ட்ரிஷியனு, அவங்களாம் பக்தரா இருக்கணும்னு ஒன்றும் நிபந்தனை கிடையாது. அவங்க வேற வேணா இருக்கலாம். ஸோ நம்மளோட நோக்கம் வந்து அது வந்து கட்டுறதுக்கான அவங்களுக்கான கூலி தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்க. ஆனா அந்த கூலி தொழிலாளர்ல வந்து 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் ஃபாலோ பண்றாங்க, சைவமா இருப்பாங்க, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்காது, அப்பெல்லாம் ஒன்றும் உறுதி கிடையாது. ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குற தியானம் வந்து நல்ல இடத்துல பயன்படுத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் கொடுக்கும். இங்க வந்து கோயிலே வந்து தப்பான செயல்கள் பண்ணும் அப்படின்ற மாதிரி அது வந்து கான்ட்ரடிக்ஷன். ஸோ நம்ம வந்து முக்காவாசி நம்ம வந்து கொடுக்கறது வந்து யூஸ்வலா வந்து வேதிக் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு மற்றும் வந்து தொண்டு, பக்தி தொண்டு, பிரச்சாரத்துக்கான பயன்படுத்துக்கான நம்ம பண்ணோம். அந்த பக்தி வந்து பிரச்சாரம் பண்றதுக்கான விஷயத்துல நம்ம வந்து தியானம் பண்ணணும், தானம் கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு பெனிஃபிட் உண்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து வெரி சப்ஜெக்டிவ், வெரி சென்சிட்டிவ் டாபிக் வேற. நம்ம வந்து எல்லாரையும் வந்து ஒரே ரூஃபுக்கு எடுத்துட்டு வர முடியாது. நம்ம வந்து நம்மளோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணணும். கைடன்ஸோட நம்ம பண்ணணும். கைடன்ஸ், இன்டெலிஜென்ஸ், நம்ம ரிசர்ச் பண்ணணும். ஒரு பொருளை வாங்கும் போது நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம், எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம், அந்த பொருள் எந்த இடத்துல கரெக்டா இருக்கும், எப்படி நல்லா இருக்கும், அது போல நம்ம வந்து காசு நம்ம கிட்ட இருந்து போதுனாலும் நம்ம ரிசர்ச் பண்ணணும். எந்த ஆர்கனைசேஷன், அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட செயல்கள் என்ன, எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ், என்ன மாதிரியான மக்களுக்கு எந்த மாதிரியான ஆன்மீக செயல்கள் பண்றாங்க, ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்களோட இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸை, நிறைய ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணலாம். ஸோ இதோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. சச்சின், தேங்க்யூ. அப்பா கிட்ட